இட்லி பொடி அரைக்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு காரத்துக்காக நான் ஒரு 20 வரமிளகாய் குண்டு மிளகாய் சேர்த்திருக்கேன். அது வறுக்கிறப்பவே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது ரெண்டையும் வறுக்கிறப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்து இது ரெண்டையும் வறுக்கிறப்போ நல்லா வறுபடும். அதனால் நான் கல்லுப்பு முதல்லையே சேர்த்திட்டேன். இது கருக விடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. அதே கடாயில் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, எள்ளு இதெல்லாம் வறுக்கிறப்போ எண்ணெய் சேர்த்தக்கூடாது இட்லி பொடிக்கு. இதையும் பொன்னிறமாக வறுத்துட்டோம். அதையும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு அதே கடாயில் 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்திக்கிறாங்க. கருப்பு உளுந்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஒவ்வொருத்தர் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துவாங்க. இதையும் நல்லா கருகாமல் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்குங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கிறாங்க. பூண்டு சேர்த்துறப்போ இட்லி பொடி நல்லா மணமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரெண்டையும் நல்லா வறுத்து அதையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு ஒரு 50 கிராம் கருப்பு எள்ளு, 100 கிராம் கூட சேர்த்தலாம். கருப்பு எள்ளு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. எள்ளு நல்லா பொரியிறப்போ இறக்கிடணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் கொள்ளு சேர்த்த மாட்டாங்க. கொள்ளு சேர்த்துறப்போ அதுவும் நல்லாயிருக்கும். அதையும் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சிடலாங்க. இது எல்லா பொருளும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி போனால் பூச்சி விழுந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.